ஏழுமலையான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மற்றும் ஏழுமலையான் பாலிடெக்னிக் காலேஜ் நன்னிலம். கட்டண சலுகையுடன் டிகிரி மற்றும் டிப்ளமோ படிப்புக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆளுநர் மாளிகைக்கு சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் வந்தடைந்திருக்கிறார் என்பது தற்போது வந்திருக்கக்கூடிய முக்கிய செய்தி. அடுத்தடுத்து முக்கிய தலைவர்கள் ஆளுநர் மாளிகையை நோக்கி படையெடுக்க போறாங்களா அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. சற்று நேரத்திற்கு முன்பாக தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிடமிருந்து அதிகாரப்பூர்வமாக அந்த ஆதரவு கடிதத்தை ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பெற்றுக்கொண்டார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். தமிழக வெற்றி கழகத்திற்கான ஆதரவு கடிதம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடுத்திருந்தது. அதைத் தொடர்ந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் முதல்ல நேற்று கொடுக்குறேன்னாங்க, அப்புறம் இல்லைன்னாங்க, அப்புறம் இப்போ ஃபைனலாக கொடுத்துருக்குறாங்க. அதை கையெழுத்து போட்டு கடிதமாக கொடுத்துட்டாங்க. அதனால் இப்போ அதை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஐயுஎம்எல்லுடைய ஆதரவு கடிதமும் வந்து நேற்று சாயங்காலம் இந்த நேரத்துக்கு எந்த எண்ணிக்கையில் விஜய் இருந்தாரோ அதே எண்ணிக்கைக்கு திரும்ப வந்திருக்கிறாரு. 24 ஹவர்ஸ் கழிச்சு 120 நம்ம நேற்று சாயங்காலத்தேன்னு சொல்லிட்டு இருந்தோம். நேற்று நைட்டு 9 மணிக்கு திடீர்னு பார்த்தா 120 திருப்பி 116 மாறி அவருக்கு பெரும்பான்மை இல்லைன்னு சொல்லி அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். தற்போது மீண்டும் அது 120ஆக மாறி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். கடந்த 24 மணி நேரத்தில் இருந்த இடத்துக்கே திரும்பி வந்திருக்கிறார் திரு விஜய் அவர்கள். ஆனால் திரும்பி ஆளுநர் மாளிகைக்கும் வரப்போறாரா? நேற்று சாயங்காலம் இந்த நேரத்துக்கு தான் ஆளுநர் மாளிகைக்கு புறப்பட்டார். 5 to 6 நல்ல நேரம்லாம் வேற நம்ம ஸ்டுடியோவில் இருக்கிறவங்கலாம் சொன்னாங்க. அந்த நல்ல நேரம் கடைசியில் அவரால் பதவியேற்க முடியல, அவருக்கு அந்த முழுமையான ஆதரவு கிடைக்கல அப்படிங்கிற செய்தியும் அதுக்கு பிறகு வந்தது. இன்னைக்கு அவரோட நேரம் என்ன மாதிரி இருக்குன்னு நம்ம காத்திருந்து பார்க்கணும். நம்முடைய செய்தியாளர் தாய்மானவன் நம்மகிட்ட கூடுதல் விவரங்களோடு இணைகின்றார். தாய்மானவன், லைன்ல இருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கிறேன். சண்முகம் அவர்கள் வந்திருக்காரு ஆளுநர் மாளிகைக்கு. அடுத்தடுத்து வேற தலைவர்களும் வர இருக்காங்களா? பாஜகவுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய அனைத்து கட்சியை சார்ந்த முக்கிய தலைவர்களுமே தற்போது ஆளுநர் மாளிகையை நோக்கி வந்த வண்ணம் இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. முன்னதாக தமிழக காங்கிரசுடைய மேலிட பொறுப்பாளர்கள் கிறிஸ் ஜோடங்கர், நிவேதித் ஆல்வா ஆகியோரும் தமிழக காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் செல்வ பெருந்தகை ஆளுநரை சந்திப்பதற்காக கிண்டி லோக் பவனுக்கு வருகை தந்திருந்தாங்க. இதன் தொடர்ச்சியாக தற்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் வருகை தந்திருக்கிறார். அதே போல் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டி இன்னும் சற்று நேரத்தில் வருகை தர இருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனும் ஆளுநர் மாளிகைக்கு வருகை தர இருப்பதாக தகவல்கள் இருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பில் கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள், அதே போல் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் செங்கோட்டையன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் ஆளுநர் மாளிகைக்கு வருகை தெரிவிப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. ஆளுநரை நேரில் சந்தித்து தனக்கு பெரும்பான்மை இருக்கிறது என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில் இந்த சந்திப்பு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 4வது முறையாக ஆளுநரை சந்திப்பதற்காக தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் ஆளுநர் மாளிகைக்கு லோக்பவனுக்கு வருகை தரவிருக்கிறார். தற்போது ஆளுநர் மாளிகையை பொறுத்த மட்டில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. அரை மணி நேரமாக ஆளுநர் மாளிகையை சுற்றி பரவலாக மழை என்பது பெய்து வரக்கூடிய சூழல அங்கே போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது. போக்குவரத்து நெரிசலை சரி செய்து முக்கிய கட்சி தலைவர்கள் உள்ளே வருவதற்கான ஏற்பாடுகளை போக்குவரத்து காவலர்கள் ஈடுபட்டிருப்பதை பார்க்க முடியாது. பொறுத்த மட்டில் அந்த மெஜாரிட்டிக்கான தேவையான நம்பர்ஸ், மேஜிக்கல் நம்பர்ஸ் 118 என்பது தேவை. ஆனால் 120 ஆதரவு என்பது இருக்கிறது. எனவே ஆதரவு அளித்த அனைத்து கட்சியை சேர்ந்த தலைவர்களும் ஆளுநர் மாளிகைக்கு, அதாவது லோக் பவனுக்கு வருகை தர இருக்கிறாங்க. அனைத்து கட்சி தலைவர்கள் முன்னிலையில தனக்கான பெரும்பான்மை இருப்பதாகவும் பெரும்பான்மை கடிதம் இருப்பதாகவும் கூறி தமிழக தலைவர் விஜய் அவர்கள் ஆளுநரிடம் தனக்கு முதலமைச்சராக பதவியேற்பதற்கான பதவியேற்பு விழாவை நடத்தி வைக்குமாறு உரிமை கோருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. எப்போது முதலமைச்சராக பதவியேற்க இருக்கிறார் என்ற ஒரு கேள்வி என்பது எழுந்திருக்கிறது. அவர் எந்த நேரத்தை விருப்பப்படுகிறாரோ அந்த நேரத்தில் முதலமைச்சராக பதவியேற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயம் ஆளுநர் தரப்புல ஏற்கனவே பல்வேறு குற்றச்சாட்டுகள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தரப்புல வழங்கப்பட்டிருந்தது. குறிப்பாக தமிழகத்துல குதிரை பேரம் நடப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர், அதாவது வெற்றி பெற்ற எம்எல்ஏ கையொப்பமே இல்லாமல் போலியாக கையொப்பமிட்டு சான்றிதழ், ஆதரவு சான்றிதழ் தயாரித்து நேற்றைய தினம் சாவேகாவினர் இங்க இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில் ஆளுநரிடம் வழங்கியிருந்ததாக ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. ஏழுமலையான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மற்றும் ஏழுமலையான் பாலிடெக்னிக் காலேஜ் நன்னிலம். கட்டண சலுகையுடன் டிகிரி மற்றும் டிப்ளமோ படிப்புக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.